உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ். சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று நடந்த கிரிவலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று சந்திர கிரகணம். கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வழக்கம் போல் சுவாமி தரிசனம் நடைபெற்றது. ஆவணி மாத பௌர்ணமி தினமான இன்றைய தினம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வழக்கம் போல் கிரிவலமும் நடைபெற்றது. நவகிரகங்களின் சக்தியை பெற்ற முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் சுவாமிமலை முருகன் திருக்கோவில் சந்திர கிரகணத்தை ஒட்டி நடை சாத்தப்படவில்லை. கோவில் வழக்கம் போல் திறந்திருந்தது. இந்த நிலையில் கிரிவலம் செல்ல ஏராளமான பக்தர்கள் வல்லப கணபதி சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்து அதன் பின்னர் நவகிரக வழிபாடு 12 ராசி பக்தர்களுக்கும் நலம் பெற வேண்டும். இன்றைய வழிபாட்டில் அருட்செல்வர் மன்னார்குடி கோ வாசுதேவன் பங்கேற்று அனைவரையும் பாராட்டி மகிழ்வித்தார். நாகக்குடி மாரிமுத்து இளமதி குடும்பத்தினர் அனைவருக்கும் அமுது வழங்கி மகிழ்வித்தனர். சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி வழிபாட்டு குழு டிரஸ்ட் நிர்வாகி சிவசங்கரன் குழுவினர் முன்னின்று நிகழ்ச்சிகளை நடத்த கேசவராஜன், சுவாமிநாதன், மாணிக்கம், சண்முகம், நெடுஞ்செழியன், சேகர் உள்ளிட்ட குழுவினர் ஏற்பாடுகளை செய்ய இறைநறி செல்வர் இமயவன் அவர்கள் 12 ராசிக்காரர்களும் நலம் பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனையை தொடங்கி கிரிவலத்தை நடத்தி சென்றார். கிரிவல கமிட்டி நிர்வாகி சிவசங்கரன் சக்திவேல் ஏந்தி கிரிவலத்தில் சென்றார். அப்புறம் மாரிமுத்தோட வந்துள்ள அவங்களுடைய புதல்விகள், நண்பர்கள், உறவினர்கள் தாழ்வின் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கருங்குன்றத்து ஈசனுக்கு, முத்தமிழ் முதல்வனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த கிரிவலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் நிறைய இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. 23 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்க உங்கள் அத்துணைகளுடைய பாதங்களையும் வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இன்னும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவது என்று எல்லாம் உங்கள் எம்பெருமான் முருகபெருமானை வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சி இனிதே தொடர் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குன்றமெறிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கு அமரரிடர் தீர்த்ததுவும் என்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்புதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். சந்திர கிரகணமாகும். இந்த கிரகணத்திலே கிரகண காலத்தில் எதுவும் உண்ணக்கூடாது என்று சொல்லுவார்கள். உணவெல்லாம் நஞ்சாகிவிடும் என்பது பொருள். இதனால் தர்மை புள்ளை கிள்ளி கிள்ளி எடுத்து அரிசி மாப்பானை என்ன